வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எப்படி இருக்கு? சிம்மம் சிங்கம் டைம் நல்லா இருக்குங்க. அதான் நான் 1-1.5 வருஷமாக போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுது. ஆனால் இப்போ குரு பயிற்சி நடக்கிறதுனால நீங்கள் அஷ்டம சனி நடக்கட்டும், உங்களுக்கு வந்து சனி பயிற்சி நடக்கட்டும், என்ன வேணால் ஓடட்டும், எந்த தசை வேணால் ஓடட்டும், எப்படியும் குரு பகவான் ஒரு வீட்டில் இருப்பார், 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீடு அது கூட சேர்ந்த கிரகங்கள்னு சொல்லி எப்படியும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருப்பார். ஒரு 6 வீடு நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இன்னும் 6 வீட்டில் ஏதோ ஒரு விதமாக நல்லது நடக்கும். நம்ம என்னென்னா அந்த நல்லது நடக்கிற வீட்டை மறந்துட்டு இன்னொன்று பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருது. ஸோ சிம்மம் புத்திசாலியானவங்க. அப்போது எந்த வீட்டெல்லாம் குரு பகவான் பார்க்குறாரு, ஏன்னா இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, எந்த வீட்டெல்லாம் பார்க்குறான்னு பார்த்தா அதில் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது வந்து அன்ஸ்டாப்பபிளாக ஓடும். என்ன ஜெயிக்கிறது? உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ சிம்மத்துக்கு சொல்லவா வேணும், 1-1.5 வருஷமாக எவ்வளோ டஃப்பான டைம். அதோடைய ஆணி வேறு பாருங்க எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு, பணத்தில் தான் முதல்ல அடி வாங்கியிருக்கும். நீங்கள் எப்போ ஒரு மரியாதை வரும், ஒன்று கெத்தாக இருக்கணும், அது நம்மளுக்கு எப்போவுமே இருக்குது. வேறு பணம் கையில் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நம்ம கெத்தாக இருந்தால் கூட பணம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மதிக்க மாட்டாங்க. அந்த பணம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பியும் அந்த பணம் சேர்த்து வைக்கவும், இருக்கிற பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்க்கவும் சரியான டைம். இப்போ அது சொன்னேன். இப்போ வருது, இப்போ சொல்லி அந்த கமெண்ட்ஸ் வருது இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக நானும் அந்த ட்ரெண்டு பார்த்துட்ருக்கேன். கையில் காசு இல்லைன்னா சொல்லக்கூடாதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்ல அதே மாதிரி தான் நடக்கும். அதனால் இருக்கிற காசை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 200 ரூபாய். இதை இப்போ எனக்கே அந்த நம்ம வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரேன்னா நான் பண்ணணும்ல, நான் பண்ணாதானே மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். 1 கிராம் வெள்ளி காயின் அந்த மாதிரிலாம் வாங்குங்க, ரொம்ப கம்மி விலையில் இருக்குது. நீங்கள் வந்து தங்கம்லாம் ரொம்ப சின்ன நகை கடைகள்லாம் போய்ட்டு இருக்கிறதுலே சின்ன தங்க காயின்லாம் வாங்குங்க. உங்களுக்கு 2000 2500 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். வாங்கி சேருங்க. என்ன காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்க ஆரம்பிங்க. அது வாங்கிறது பிரச்சனை இல்லை, வெள்ளி தங்கம் வாங்கிறதில்ல. அந்த வீட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ 4ஆம் பாவம் அப்படின்னா அம்மா உடல்நிலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அந்த வீட்டை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணும்போது அந்த வீட்டில் சார்ந்த மற்ற விஷயங்களும் உங்களுக்கு தூண்டுதல் ஆகும். அப்போ எங்கேருந்தோ உங்களுக்கு பணம் வரும். எப்படியோ அம்மாக்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வரும், இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்டேருந்து ஹெல்ப் வரும். வீடு அமையறதுக்கு ஒரு யோகம் வரும். இப்போ நிறைய பேர் வீடு வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நான் வண்டி வாங்க சொல்லுவேன். வண்டியில் ஒரு பர்டிகுலர் நம்பர் சொல்லுவேன், இந்த நம்பர் வாங்குங்க வீடு அமையும்னுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய ஜாலங்கள் பண்ணலாங்க. அந்த ஒரு வீட்டை ஆக்டிவேட் பண்ணலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்ச கெத்து காட்டலாம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. சரி, அப்படியே நம்மளுக்கு வந்து ஒன்று நம்ம சம்பாதிக்கணும், சரியா? இல்லைன்னா இப்போ என்னால் இவ்வளோ தான் சார் சேலரி வருது, இவ்வளோ தான் சார் வருமானம் வருது, ஓகே, வேறு எப்படி காசு சேர்க்கலாம்? வெளியே எங்கன்னா கொடுத்துருந்தோன்னா அதை வாங்கலாம். நம்ம பணமே வெளியே மாட்டிகிட்ருக்கோம், அதை வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு லோனு எதாவது வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்மம் வந்து
சிம்மம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தரமாட்டாங்க காசு, ஏன்னா ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இன்னொன்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட தரத்துக்கு மேலே இல்லை சார்ன்னுவாங்க. ஸோ அது வேறு கதை. ஆனால் என்னென்னா சிம்மம் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. சிம்மம்னா யார்? சிங்கம், ராஜா. இந்த ராஜா கிட்ட சண்டை போட்டு சுரண்டனவனை விட அந்த ராஜாவை புகழ்பாடி சுரண்டனவன் தான் ஜாஸ்தி. அதான் மன்னா நீ ஒரு மாமா மன்னா, அந்த மாதிரி சொல்ல சொல்ல தங்கத்தில் தேங்காய் செஞ்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிறதும் அதே தான். நீங்கள் வந்து இப்போ சிம்மராசியில் ஒருத்தருக்காருன்னா, மச்சான் நீ வேறு லெவலு, இல்லை அண்ணன் அந்த அண்ணன் உன்னை நம்பி தானே இந்த குடும்பமே இருக்குன்னு ஐஸ் வச்சிங்கன்னா கடன் வாங்கியாவது கொடுத்துருவார். அந்த மாதிரி நிறைய சிம்மம் 1-1.5 வருஷமாக மாட்டிக்கிட்டு திருன்னு என்ன படத்துன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா முழிச்சிக்கோ, தெரிஞ்சுக்கோ, முழிச்சிக்கோ, காஃபி குடிச்சிக்கோ, போயிட்டு யார்கிட்ட காசு கொடுத்து எல்லாத்தையும் ஒழுங்காக திருப்பி வாங்க. ஏன்னா நம்ம மயிலேனா இறங்க போடாது. போயிட்டு உன் காசை கேட்டு வாங்கிட்டு வா, இப்படியும் பணம் சேரும். இது ஒன்று. இல்லை சார் அப்படிலாம் கொடுக்கல, இல்லை கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன் சார், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணினா ரொம்ப லாஸ் ஆனாங்க இந்த ஒரு வருஷத்தில் சிம்மத்தில். உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலையால் நிறைய பேர் பணம் இழந்தாங்க. அந்த மாதிரி இருக்கீங்க. இல்லை பிஸ்னஸ் சார், இப்போ பிஸ்னஸ் வளருது ஆனால் கையில் கொஞ்சம் காசு இல்லை சார்னால் ஏன்னா லோன் எடுக்க முடியும், ஓவர் டிராஃப்ட் எடுக்க முடியும்னா அதான் மற்றவங்க பணம் உங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஜாகிரதையாக பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக இருக்கும். சத்யநாராயணா வழிபாடு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிவபெருமான அம்பாலோடு சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் இல்லை சனிக்கிழமை யமகண்ட நேரங்களில் போயிட்டு நீங்கள் கோவிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுங்க, பிரிஞ்சு சாதம் அந்த மாதிரி கிராண்டான ஃபுட் அன்னதானம் கொடுக்கவே நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமெல்லாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க
அந்த ஆண்டவன் சிவபெருமான்